Taste the Daily. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். ஆக்டர் ஷபானா இப்போ மிஸ்டர் மனைவி சீரியல்ல இருந்து விலக போறதா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல அறிவிச்சிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்றதையுமே ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. ஆக்டர் ஷபானா பத்தி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அவங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே சீரியல்கள்ல நல்லா நடிச்சு அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ஆக்டிவா இருந்து இதனாலே அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்காங்க இல்லையா. அண்ட் ரீசெண்டா சன் டெலிவிஷன்ல பரபரப்பா போய்கிட்டு இருக்க மிஸ்டர் மனைவி சீரியல்ல இப்போ அவங்க கமிட் ஆகியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாவே அந்த சீரியல்ல அவங்க கமிட் ஆகி நல்லபடியா நடிச்சுட்டு வந்துட்டு. ஆனா என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. திடீர்னு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நான் இந்த சீரியலை விட்டு விலக போறேன் அப்படின்றத பத்தி தான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ரீசனையுமே ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. மிஸ்டர் மனைவி சீரியல்ல கமிட் ஆகியிருந்த போது எல்லாருமே என்ன பயங்கரமா சேர் பண்ணிருந்தீங்க. அந்த வாழ்த்துக்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுடைய அன்பும் ஆதரவுனாலதான் இந்த அளவுக்கு என்னுடைய ஆக்டிங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்க எல்லாருமே கொடுக்குற சப்போர்ட்னாலதான் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஆர்வமுமே எனக்குள்ள வந்திருந்துச்சு. ஆனா எதிர்பாராத விதமா சில பல ரீசன்ஸ்னால இந்த சீரியலை விட்டு நான் விலகுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் பிரெக்னென்ட்டும் கிடையாது. இந்த சீரியலை விட்டு விலகிறதுக்கு காரணமா ஓகே நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே நினைச்சு எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு மெசேஜஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்கேஸ் அப்படி ஒரு விஷயம் நடந்தா கண்டிப்பா நான் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணி சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரியுமே ஷபானா முக்கியமா இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா ஒரு பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட்ல நல்ல ஒரு நியூவான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா உங்க எல்லாருமே திரும்ப சந்திக்கிறேன் அப்படின்னும் ஷபானா அந்த நோட்ல குறிப்பிட்டிருந்திருக்காங்க. இந்த சீரியல் இருக்கிற டெக்னீஷியன், க்ரூ மெம்பர்ஸ், டிரெக்டர் அப்படின்னு எல்லாருக்குமே என்னோட ஃபொர்கிவ்னஸ் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பரபரப்பா போய்கிட்டு இருக்கிற சமயத்துல சீரியல்ல இருந்து பாதியில நான் விலகிறேன் அப்படின்றது மிக கடினமான விஷயம் தான். ஆனா நான் ரொம்ப நிதானமா யோசிச்சு எடுத்த முடிவு தான் இது அப்படின்னு தெரியப்படுத்திருக்காங்க. ஷபானா இதுக்கப்புறமா ஒரு புதுசா கமிட் ஆகியிருக்கிற ப்ராஜெக்ட்ல தான் அவங்க எல்லாருமே சந்திப்பாங்க அப்படின்னு தெரியப்படுத்திருக்காங்க. இதுதான் ரீசனா. இது ஒரு பக்கம் இருக்க விஜய் டெலிவிஷன்ல எஸ்எஸ்சியோட டைரக்ஷன்ல கிழக்கு வாசல் சீரியல் போய்கிட்டு இருக்கு இல்லையா. இந்த சீரியல் கூடிய சீக்கிரமா முடிவடைய போகுது அப்படின்ற டாக்ஸ் எல்லாமே தான் இப்ப வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. கிழக்கு வாசல் சீரியல்ல இருக்கிற செட்ல இருக்கிற பீப்புள் எல்லாருமே கேக் வெட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடுற மாதிரி காட்சிகள் தான் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சீரியல் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட டைரக்ஷன்ல ராதிகா சரத்குமாரோட ப்ரொடக்ஷன்ல தான் இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. ரேஷ்மாவும் வெங்கட்டும் சேர்ந்து தான் இந்த சீரியல்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. கூடிய சீக்கிரமாவே இந்த சீரியல் முடிவுக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இப்ப கரண்டா வெங்கட்டுமே பாத்தீங்கன்னா டபுள் ஆக்டிங் வேற பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி இந்த சீரியல் முடிவுக்கு வரும் அப்படின்னு கேள்வியுமே எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. இதே மாதிரி தமிழும் சரஸ்வதி சீரியல் விஜய் டெலிவிஷன்ல இருந்து முடிவடைய போகுது அப்படின்ற டாக்ஸ் எல்லாமே வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருந்த நிலையில எல்லாருமே அபிஷியலாவே ஷேர் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. கோதை அப்படின்ற கதாபாத்திரம் எல்லாருக்குமே அவ்வளவு பிடிக்கும். எந்த அளவுக்கு தமிழும் சரஸ்வதியை பிடிக்குமோ கோதை அப்படின்ற கதாபாத்திரம் எல்லாருக்குமே அவ்வளவு பிடிக்கும். கோதையா நடிச்ச மீரா கிருஷ்ணன் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த சீரியல் முடிவடைய போகுது அப்படின்ற போது எனக்கு மிக மிக சங்கடமா இருக்கு. ஏன்னா கோதை அப்படின்ற கதாபாத்திரத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என் வாழ்நாள் பூரா எந்த சீரியல்ல கமெண்ட் ஆனாலுமே இந்த கேரக்டர் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. நாளையில இருந்து கோதை அப்படின்ற கதாபாத்திரத்துக்காக மேக்கப் போட மாட்டேன், கேமரா முன்னாடி நிக்க மாட்டேன் அப்படின்றத நினைக்கும் போதே மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு மீரா கிருஷ்ணன் நக்ஷத்ரா, தீபக் தினகர், யோகி அப்படின்னு இன்னும் செட்ல இருக்கிற பல பேர் கூட ஃபேர்வெல் டே கொண்டாடின போது எடுத்துக்கிட்ட பிக்சர் எல்லாமே வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. நீங்க இந்த சீரியல்ஸ் எல்லாமே எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பத்தி கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட நினைச்சிருங்க. Taste the Daily. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.